The book is called Art of Yoga, 3,335 Yogasana and Sadhana book launch. அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். உடல், இந்த உடலை வச்சு தான் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இப்போ கார்த்திக் மாயகுமார் சார் சொன்னார், குருஜி ஏதாவது டக்குன்னு ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகே, அவர் முன்னாடியே எழுதிட்டு யோகானால என்ன நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி தன் மெய் வறுத்த கோழி தரும். இந்த உடம்புன்றது தான் மெய். இந்த மெய்யை வறுக்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யோகிஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது அந்த மெய் வறுத்த கூலி என்பது நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எப்போவுமே யங்காக இருக்கணும், எப்போவுமே ஒரு மாதிரி யங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. நிச்சயமாக அது நடக்கும். அதுக்கு அடுத்தது என்ன தேவைப்படுது நமக்கு அப்படின்றது மனம். ஏன்னா ஒன்று மட்டும் பத்தாது, மனசு ரொம்ப முக்கியம். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. அப்போது உடம்பு மாத்திரம் பத்தாது, மனசும் அது கூட சேர்ந்துருது. எப்பவுமே மூச்சும் மனமும் என்பது விநாயகரும் முருகரும் போன்றது. அதனால் மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. அப்போது நமக்கு இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் இந்த உடம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அதன் பிறகு அறிவு. இந்த அறிவு என்பது என்ன நம்ம நினச்சிக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போது திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் 9 வாயில். இந்த 9 வாயில் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பேசிகிட்டு இந்த வாயை பயன்படுத்தி பேசுகிறோம். நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம். இந்த சுவாசம் எப்பொழுது அவர்களுடைய வசமாகிறதோ, யாரெல்லாம் சுவாசிக்க தெரியுமோ அவர்களால் உள்ளே வாசிக்கவும் தெரியும். அப்போது இந்த உடம்பு உயிரோடு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்றத வார்த்தை சொல்கிறோம் பார்த்திங்களா. அதற்கு முக்கியமான காரணம், இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும். நம்மளுடைய வாயை மூடும் பொழுது அந்த மூச்சோடைய கதி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ சென்று கொண்டே இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும் பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இதுதான் வான்பொருள், வான்பொருளோடு இணைக்கக்கூடிய தத்துவம். அப்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அந்த பொருள். இந்த மெய்ப்பொருள் என்பது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருள். அதை காண்பது அறிவு. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பேசுகிறவங்கள வச்சு தான் எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த மெய்ப்பொருளுக்குள்ளே அந்த தத்துவம் சிவம் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான். இதை பண்ணணுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதி ரொம்ப முக்கியம். ஏன்னா கதி என்பது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சரண் ஆகும் கதி, அதுதான் சரணபவா அப்படின்னு சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனம் மூச்சு அனைத்துமே சேர்ந்து எப்பொழுது அது சரணாகின்றதோ அப்பொழுது அந்த கதியானது ரொம்ப ஒரு நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் இந்த தெய்வம் அல்லது ஏதோ ஒன்று, நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூச்சு தான். திரும்பவும் இந்த சரணாகதியில் என்ன தேவைப்படுறது அப்படின்னு எல்லாம் சரண்டர்னு சொல்கிறோம். இல்லை, சரண்டர் கிடையாது. மூச்சு, இந்த விதி மதி கதி என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல தான் அது ஒளிஞ்சிருக்கு. இந்த கதிக்கிட்டே வந்துடுறேன். கதி என்பது சரணாகும் கதி. அங்கே பரிபூர்ணம் சேரணும். பரி என்றால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பூர்ணம் என்றால் ஸ்வீட்டு, இனிப்பு. இதுவும் அதுவும் சேர்ந்துடுச்சுன்னா அவங்க அதை வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம நிறைய பார்த்துருப்போம் சார். இந்த நம்ம இருமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுடி என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சங்கி 2 தாரை 1, இந்த 2 இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சு. இங்கே நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப முக்கியம், அது தலைக்கு மேலே இருக்குது. அப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளை யாரும் அனாவசியமாக நினைக்க மாட்டாங்க, அவசியம் என்று நினைக்கின்றார்கள். அப்போது இருமுடி தாங்கி, இந்த 2 சைடில் ஓடிட்டு இருக்கக்கூடிய மூச்சை யார் ஒருத்தங்க தாங்குறாங்களோ, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். குருவென்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 படி நம்மளுடைய தொப்புள் பகுதியிலிருந்து தலைவருக்கும் போகக்கூடிய அந்த கதி என்பது சரியாக
முயற்சி செய்து நாம் சாதனை செய்யும் பொழுது இருமுடி தாங்கி ஒருமனதாகி குருவனவே வந்தோம் சொல்லும் பொழுது அங்கே தன்னுள் இருக்கின்ற அந்த அகப்பொருள் வெளியில் தெரியுது. அவ்வளோதானே தவிர்த்து அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். முக்கியமாக சொல்லணும்னா தேங்க்ஸ் டு ஆல். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அறுத்து ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட முடியாதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு இந்த பிறந்த நாள் நிகழ்வை அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒரு விளக்கேற்ற வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே குருஜி அவர்களினுடைய திருப்பாதங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் மூலமாக நன்றி சொல்லலாம். நல்ல கைதட்டலாம், தப்பில்லை. தமிழ் தெரியாதவங்க தட்டலினாலும் பரவாயில்ல சார். இல்லை கைதட்டுங்க, கைதட்ட முடியாம முன்னாடி இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க. 8:30 மணிக்கு எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. இல்லை சார், நான் ஒரு மேடையில் இப்படி சொல்லிட்டேன், கைதட்டுங்க, கைதட்ட முடியாம முன்னாடி இருக்கவங்க முதுகை தட்டுங்கன்ட்டேன். ஒரு அம்மா விட்டு வெளுத்துருச்சு. விசாரிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சு அது உங்க மாமியார். நம்ம நேரத்துக்கு நல்ல இந்த அற்புதமான இந்த மாலை நிகழ்வில் இந்த நிகழ்வு ரொம்ப ஏன்பா நாங்கள் இப்போ வந்த உடனே ஒரு விளக்கேற்றணுமா, எல்லாரும் குருவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வந்த உடனே ஒரு விளக்கேற்றணுமா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்னதான் வேணும் சார்? சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கீங்க சார், அற்புதமான முறையில் சாரோட ரசிகராகவே மரியாச்சு. விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? கரெக்டா? வேற திரி வேணுமா? பத்தியா? வத்தியா? சார் நான் உங்களுடைய பர்சனலாக என்ன வேணும்னு கேட்கல. விளக்கேற்றுறதுக்கு என்ன? தீ வேணுமா? கரெக்டா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? விளக்கு வேணுமா? சார் குருஜி கிட்ட இப்படி ஒரு ஜிடி நாயுடு சிஷியரா இருக்காருன்னு இப்போதான் சார் தெரியும். விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும் கேட்குற? விளக்கு தான் வேணுன்றாரு. தீப்பெட்டி வேணும். தீப்பெட்டி மட்டும் இருந்தால் போதுமா? தீ வேணும்ல, கரெக்டா? என்ன வேணும்? திரி வேணும். இதுக்கு மேலே பேசுனா நான் வேணான்ருவாங்க. ஏக்கா நீ வேணா வந்து பேசுறியாக்கா? நீ வேணா வாக்கா, நான் இறங்கிக்கிறேன். என்ன, திரி, தீ 3 வேணுமா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. வேகமா சொல்லி பாருங்களேன். என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. என்னை திருத்தி கொண்டால் நான் இந்த சமூகத்திற்கு ஒரு விளக்காக இருக்க முடியும் என்பதை ஒரு விளக்கு நமக்கு காமிச்சிட்டு போகுது. குருவினுடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? யோக முறைகளின் மூலமாக, ஞான முறைகளின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக, சேவையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விளக்கை ஏற்றிவிட முடியாதா? என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஒரு விளக்காக மாறிவிடாதா என்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு தனது பிறந்த நாளை கூட இந்த சமூகத்தினுடைய ஒளி வீசக்கூட நாளாக கொண்டாடி இருக்கக்கூடிய குருவின் பாதங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு என்னுடைய நன்றியை சொல்வதில், ஏன்னா எத்தனையோ விழாக்களுக்கு போய் பேசுறோம், எல்லா இடங்களிலும் தன்னை பற்றிய புகழ் பேசுபவர்களுக்கு மத்தியில் இந்த நாட்டிற்கு சேவை செய்தவர்களை பற்றிய அங்கீகாரங்கள் கொடுக்கக்கூடிய மேடையாக இந்த மேடையை மாற்றியமைக்காகவே சுவாமிகளுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஆம்புலன்ஸ் மணி அவர்களாக இருக்கட்டும், அதே போல குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சாராக இருக்கட்டும், பாவை மலர் வான்மதி அம்மாவாக இருக்கட்டும். தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. நம்ம பிறக்கும் போதே பிபியும் சுகரும் கூடயே பிறக்குமா? உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும், அந்த மருந்து போல் வாரும் உண்டுன்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கான். இப்படி பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. இவன் வேற 8:30 மணிக்கு தமிழ் படம் எடுத்துக்கிட்டு இருக்காயான்னு என்னப்பா அர்த்தம்னாங்க. இந்த உடன் பிறந்த ஒரு சுற்றத்தார் நண்பர்கள்னு இருக்கோம்ல, இந்த பிபியும் சுகரும் கூடயே பிறக்கும்பா. அப்படி வாழ்ந்துடாதீங்க. ஏதோ ஒரு மலையில, ஏதோ ஒரு மூலிகையில, அந்த மூலிகையில் உங்களுடைய மருந்தாக அமையும். உங்க உடம்புக்கு இருக்கக்கூடிய மருந்தாக அந்த ஏதோ ஒரு மலையில் தோன்றிய மூலிகை உங்களுடைய உடம்புக்கான மருந்தாக அமையும். அப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள், அந்த மனிதர்களை பிடித்து கொள்ளுங்கள் என்று தமிழ் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி உடலில் இருக்கக்கூடிய வியாதியை மூலிகையில் தீர்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு அங்கீகரித்தமைக்காகவே சுவாமிகளினுடைய இந்த பிறந்த நாளில் அத்தனை பேரினுடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த மருந்தாக என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நான் இந்த மேடையில் நிற்பதற்கு காரணமாக, நம்ம வீட்டுக்கு மழை பெய்தா? எங்கேயோ தோன்றின மேகம் தானே இங்கே மழையா பெய்யுது.
எங்கோ தோன்றின மேகம் நம் வீட்டு வாசலில் மழை பொழிந்து நம் வாழ்க்கையை மாற்றுவது போல என் வாழ்க்கையை மாற்றிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாலி வசந்த் சார் அவர்களுக்கு உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல, பஞ்சபூதங்கள்னா சார் இப்படி யாராவது 4 பேர் சொன்னீங்கன்னா தான் சார் எனக்கு பேச்சு வரும். எனக்கு இல்லாட்டினாலும் நாங்கள் பேசுவோம். ஏன்னா நாங்கள் ஆதித்யா சேனலில் பேசும்போது எப்படின்னா எங்களுக்கு ஸ்டூடியோ இருக்கும், முன்னாடி ஒரு கேமராமேன் இருப்பார். சில நேரம் அவரும் இருக்க மாட்டார், நானே ஆன் பண்ணிட்டு நானே பேசிட்டு வந்துடுவேன். அதுவும் நடக்கும் சில நேரம். அதனால் நாங்கள் கவலைப்படுறதில்லை. நீங்கள்லாம் இப்படி பார்த்து தலையாட்டி சிரித்து பேசுனீங்கன்னா, இப்போ ஐயாலாம் இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்படி சிரித்த முகங்கள். இன்னொன்று சொல்லிட்டா, சிரிச்சாதான் அது முகம், சிரிக்காட்டி அது பேர் முகர கட்டை. அதனால் நல்லா சிரிக்க. இப்போ இந்த பஞ்சபூதங்கள்னா என்ன பண்ணா, ஸ்கூலில் போய் கேட்டது இந்த பஞ்சபூதங்கள்னு யார் பாடினேன்? இங்கிலீஷ் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார், மேக்ஸ் வாத்தியார், ஃபிசிக்ஸ் வாத்தியார். அது இல்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கா? இந்த பஞ்சபூதங்களில் 4 பூதங்கள் ஸ்டாட்டிக் எனர்ஜி. இந்த நெருப்பு மட்டும் டைனமிக் எனர்ஜி. நீங்கள் ஒரு நிலத்தை வச்சு இன்னொரு நிலத்தை உருவாக்க முடியாது, தண்ணீரை வச்சு தண்ணீரை உருவாக்க முடியாது. ஆனால் நெருப்பை வைத்து எத்தனையோ விளக்குகள், எத்தனையோ நெருப்பு துளிகளை உருவாக்கி விட முடியும். ஒரு விளக்கை வைத்து எத்தனையோ விளக்குகளை ஏற்றிவிட முடியும். அப்படியான ஒரு தீபச்சுடராக இந்த குருவின் மூலமாக இத்தனை விளக்குகளை ஏற்றிவிட முடியாதா என்கிற ஒரு பெரும் முயற்சி தான். இந்த தீபங்களை கொண்டு வந்து விட முடியாதா? இந்த தீபங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றி விட முடியாதா? இந்த இருளான ஒரு வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, இருளான ஒரு வாழ்க்கை. கரெக்டா? நாமெல்லாம் 2 வகையான வாழ்க்கையை வாழ்றோம். நான் சொல்றது சரின்னா உங்களுக்கு அது அப்ரூவலா இருந்தா கைதட்டலாம். நாமெல்லாம் 2 வகையான வாழ்க்கையை வாழ்றோம். ஒன்று நம்ம வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை, இன்னொன்று நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. நம்ம வாழணும்னு நினைத்த வாழ்க்கை, இன்னொன்று நம்ம வாழ்ந்துட்டு, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயும் அன்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற உடம்பினை உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதரத்தில் என்றுமே தமிழன்னை மட்டுமே உரமாக வந்து நின்றான்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார். இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நாம நினைத்தபடி இந்த வாழ்க்கை அமைந்து விடுற எத்தனையோ சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்றாங்களே. சூப்பர் ஸ்டார் சொல்றாரு எனக்கு நிம்மதி இல்லைன்றாரு. அம்பானியினுடைய பையன் திருமணத்தில் சொல்ற, மை லைஃப் இஸ் நாட் வித் கலர்ஃபுல் ஃபிளார்ஸ், இட்ஸ் வில் ஃபுல் ஆஃப் த்ரோன்ஸ்ன்றார் இல்லையா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை. குருமார்கள் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறாங்க? இந்த சேவையின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக குருமார்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மந்திர சொல் என்ன தெரியுமா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய சூத்திரத்தை, சந்தோஷமா இருக்கிறது தான் நாங்கள் வாழ்க்கையில வெற்றி. ஜெயிச்சுட்டோம்னா வாழ்க்கையில வெற்றியா? இல்லைல்ல. பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணதாசன் எழுதினார். ஒரு புதுக்கவிஞர் எழுதினாங்க, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது, ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாய் மறவில்லை. அப்ப இந்த பணம் வெற்றியா, புகழ் வெற்றியா என்றால் மனிதமும் ஆன்மீகமும் மட்டும்தான் வெற்றி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடத்தை குருமார்களால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு? அர்ஜுனனுடைய குரு துரோணாச்சாரியா. சார் நீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துருங்க சார், இப்படி நின்று நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அர்ஜுனனுடைய குரு துரோணாச்சாரியார் சொல்றோமா? He already has a guru, correct? Arjuna has already a guru called Dronacharya. Why Krishna turned as a guru? Krishna is his friend, correct? Krishna is a friend. Why Krishna turned as a guru? Because Dronacharya கற்றுக் கொடுத்தது job skills, கிருஷ்ணா கற்றுக் கொடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ். துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது வித்தை, கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை. இன்றைக்கு எல்லோருக்குமே வித்தை தெரிகிறது, ஆனால் அந்த வித்தையை வைத்து வென்ற பின்பு இந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதுதான் நமக்கு தெரியவே இல்லை. இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சூத்திரத்தை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அவருடைய அந்த பண்பே ரொம்ப அழகுங்க. அவர் ரொம்ப அழகா கொடுத்திருந்தார். மனித குலம் தலைத்து ஓங்க, மனித குலம் தலைத்து ஓங்க, மனதை நீக்கிவிட்டு உயிரோடு இணைவோம், அப்பொழுதுதான் இந்த மனித குலம் தலைத்து ஓங்கும்னு ஒரு மந்திர சொல்லை கடத்திட்டு போயிருக்கார். குருன்றவர் யாருன்னா, தனக்கு தெரிந்த விஷயத்தை கொடுத்து உங்களை வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு மேல் எடுத்து செல்பவர்.
ஆச்சாரியர்னு தமிழ்ல ஒரு வாசகம் இருக்கும். ஆச்சாரியர். ஆச்சாரியர்னா யாருன்னா, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் என்ற நோக்கத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆச்சாரியர்கள் இருந்தாங்க. பரமாச்சாரியார்னா யாருப்பான்னா, இந்த பிறவியவே நமக்கு அறுத்து கொடுப்பவர்கள் பரமாச்சாரியார்களாக இருக்காங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன்னு மணிவாசக பெருமான் சொல்லுவார். அப்படியாக இந்த பிறவி என்கிற இந்த பெரும் கடலில் இருந்து தப்பிப்பதற்கு குருவினுடைய அந்த முகம், நான் அடிக்கடி சொல்லுவேன், குருவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியம். நான் ஒரு மணி நேரம் குருவோடு உட்காந்து பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் ரொம்ப கூர்ந்து அவரை கவனித்தேன். நாம் பேசுகிறோம்ல, நம்ம பேசும்போது நம்முடைய குரலை விட அவர் குரல் உயராத மாதிரி பார்த்துப்பார். நம்ம போய் கை கொடுத்தோம்னா நாமளா கையை விடுவிக்கும் வரை அவர் கையை விடுவிக்க மாட்டார். நம்ம ஏதாவது சொல்லும்போது காதை தாழ்த்தி கேட்பார். எல்லாத்துக்கும் மேல நம்ம பேசும்போது நம்மளை பார்த்து பேசுவார். நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்து பேசுவார். நம்ம கிளம்புறோம்னா வாசல் வரை வந்து வழி அனுப்புவார். இப்படியான பெரிய பண்புகள் இருப்பதனால் தான் அவர் இங்க அமர்ந்திருக்கிறார். இங்க அத்தனை பேரும் அவருடைய சார். மாவீரன் அலெக்சாண்டர் குதிரையில உட்கார்ந்துருக்கார். திடீர்னு மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. இவர் குதிரையிலேருந்து இறங்கி தன்னைத்தான் பார்க்க வராங்க போல, தன்னோட செல்ஃபி எடுக்க போறாங்க போல, அப்படி ரெடியா நிக்கிறாரு. ஆனா அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் அப்படியே ஓவர்லேப் பண்ணி அந்த பக்கமா போறாங்க. அந்த பக்கம் யாரா இருக்கான்னு பார்த்தா ஒரு கோமணத்தோட ஒருத்தர் படுத்திருந்தார் சூரிய ஒளியில. டயோஜனிஸ் என்கிற மிகப்பெரிய ஞானி அப்படி படுத்திருந்தார். இவர் போய் டயோஜனிஸ்ட கேட்கிறாரு, நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன், மிகப்பெரிய படைகளை உடைய அரசன், என்னை விட்டு விட்டு இந்த மக்கள் எல்லாம் உங்களை வந்து சந்திக்கிறார்களே, உங்களிடம் அப்படி என்ன இருக்கிறது? என்கிட்ட வந்து சந்திச்சா நான் பொண்ணும் பொருளும் கொடுக்க போறேன், உங்களை வந்து பார்க்குறேன், உங்களுக்கு என்ன இருக்கு? டயோஜனிசின் வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாளின் கூர்மையால் உலகை வென்றவன், நான் நூலின் கூர்மையால் என்னை வென்றவன். உலகை வெல்பவனை விட யார் ஒருவன் தன்னை வெல்ல முடிகிறதோ அவர்கள்தான் உலகத்திற்கான வழிகாட்டியாக இருக்க முடியும். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வள்ளீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனேன்னு சிவவாக்கியர். 8:30 மணிக்கு சிவவாக்கியரை சொல்றேன்னு நினைச்சிடாங்க. இதுதான் கிடைச்ச நேரம்ன்றதுனால சொல்லிடுறேன். ஒரு 3 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம வாழ்கிறோம்ல வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை ஆங்கிலத்தில் 3ஆ பிரித்தாங்க. போன தடவை நான் பேசுகிறப்ப இந்த ஏஐலாம் போட்டிங்களே சார், விஜய் சார், ஏஐலாம் போட்டிங்களே டிரான்ஸ்லேஷனில். ஆனால் ஒரு விஷயங்க, விஜய் சாருக்கும் குருவுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? போன முறையும் நான் தான் பேசினேன் ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு. இந்த முறையும் என்னை அழைச்சிருக்காங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஏற்கனவே பேசின பேச்சாளர் இன்னொரு தடவை கூப்பிட்றாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அந்த பேச்சாளர் நல்லா பேசியிருக்கணும், இல்லைன்னா குருவுக்கு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கணும். என் வகையில் அவருக்கு தைரியம் ஜாஸ்தி. இந்த சார் இது கைதட்டக்கூடாது சார், இது கைதட்டிட்டிங்கன்னா அது அப்ரூவல் ஆகிடும். இந்த வாழ்க்கையை 3ஆ பிரித்தாங்க. லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். வாழ்தல்ன்றதை 3ஆ பிரித்தாங்க. லிவிங் வாழ்தல், கரெக்டா? சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். இன்னைக்கு நீங்கள் யாரையாவது போய் கேளுங்களேன், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கும்னு யார் சார் சொல்லியிருக்காங்க? ஏதோ இருக்கும். கரெக்டாக சொல்கிறீங்கம்மா. இல்லை, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன்னுவா. எனக்கெல்லாம் பயமாக இருக்கணும், எனக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம்டா, அதில் நீ இருந்துட்டா நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு. ஏதோ இருக்கும். இப்போ இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னங்க வித்தியாசம்? எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வேலூர் ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லுவான், கரெக்டா? நான் வேலூர் சிறைச்சாலையில் 25 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எங்கே இருக்கேன்னு வாங்கன்னா ஜெயிலில் இருக்கேன்னுவான். எங்கே வாழ்கிறேன்னு சொல்லுவாங்கன்னா வீட்டில் வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? வீட்டில் வாழ்கிறேன்னு சார். நீதியரசர் நக்கீரன் சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஏன்னா அவர் சிறை கைதிகள் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. அவர் பேருக்கு ஏற்றார் போலேயே நீதியரசருடைய பேருக்கு ஏற்றார் போலேயே நீதியரசர். இப்போ எங்கே வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க வீட்டில், எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஜெயிலில். இந்த ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? விடுதலை. வீட்டில் மனைவி இருந்து அது ஜெயிலுன்னு சொல்லிடப்படாது, அப்படி சொல்லப்படாது. என்ன ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? விடுதலை. அது என்ன ஒரு சின்ன வித்தியாசங்க. தாழ்பால். தாழ்பால்
தாழ்பால் உள்ள இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது ஜெயில். நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள முடிந்தால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யாராலேயோ நம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடிந்தால் நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை, சிறைச்சாலையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை மீட்டு வாழ்தல் என்ற கலையை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு. சிறைச்சாலையிலிருந்து மீட்டு உங்களுக்கு வாழ்தல் என்ற கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வு. இத மனம் இருக்குல்ல, இந்த மனம் எப்பயுமே என்ன பண்ணும்னா தண்ணீர் மாதிரி கீழ் நோக்கி தான் போகும், கீழ் நோக்கி தான் போகும். நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்களேன், இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு பார்ப்ப போருமா, நம்ம என்ன பண்ணுவோம், திருவாசகத்தை மினிமைஸ் பண்ணிட்டு என்னதான் பண்ணாங்கன்னு பார்ப்போமே. பார்ப்போமா? சார் யாரோ ஒருத்தர் பிறந்த நாளைக்கு யாரோட கேக் வெட்டிட்டு போறாரு, நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். அதை உட்காந்து ஊரே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோமே. புரிந்து கைதட்டி 5 பேருக்கு நன்றி. இந்த மனம் என்ன பண்ணுது, கீழ் நோக்கி தான் போகும். மனம் தண்ணி மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி தான் போகும். இந்த கீழ் நோக்கி போகுதுல தண்ணி, அதை எப்படி மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும்னா ஜெட் மோட்டர் போட்டால் தான் மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும். அப்படி கீழ் நோக்கி செல்லக்கூடிய மனதை ஒரு மோட்டர் போல் இந்த யோகிகளும் குருமார்களும் இந்த மனதை மேல் நோக்கி எடுத்து சென்று விட முடியாதா என்று நினைக்கக்கூடிய பெரும் கருணையை குருமார்களால் மட்டும்தான் தர முடியும். சார் எல்லாத்தையும் நாமளே பண்ணிட முடியுமானா முடியாது. ஒரு 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தன் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றாங்க, நாம ஏன் கண்ணை திறந்துக்கிட்டே தியானம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கான். எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தானே பண்றாங்க, கண்ணை திறந்துக்கிட்டு நாம ஏன் தியானம் பண்ண முடியாது? உங்களுக்கு தமிழ் புரியுமா சார்? ஆனா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டா கேட்கிறாரு. சூப்பர் சார். அந்த மாதிரி பரவாயில்ல, இந்த மாதிரி இப்படி கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணுவோன்னு போய் உட்காந்தான் ஆற்றங்கரை ஓரமா. கரெக்டா 10:30 மணி ஆச்சு. இன்னைக்கு கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்றோம், மனசு களையவே கூடாதுன்னு உட்காந்துருந்தான். 10:30 மணிக்கு ஒரு 16 வயசு பொண்ணு இப்படி போச்சு. மனசுலலாம் கடவுள் இருந்தார், கண்ணு மட்டும் அந்த பொண்ணு பின்னாடி இப்படி போச்சு, போய் விட்டு வந்துருச்சு. மறுநாள் யோசிச்சா, ஐயோ இந்த கண்ணு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது. ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். இன்னைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன்டான்னு போய் உட்காந்தான். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, கொலுசு சத்தம் சல் 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 சல், காது கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துருச்சு. 3வது நாள் பார்த்தா காதுக்கு 2 பஞ்சை எடுத்து அடைச்சிட்டு, இன்னைக்கு பாரு நான் தியானம் பண்ணியே தீர்றேன் போய் உட்காந்தான். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு, மூக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துச்சு. 4வது நாள் ஒரு கோணி போய் எடுத்து கட்டிட்டு, இன்னைக்கு நான் போய் தியானம் பண்ணியே தீர்றேன் போய் உட்காந்தான். இன்னைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்குக்கு ஸ்மெல் வரவே இல்லை. 10:45 ஆச்சு. மனசு சொல்லிச்சான் 10:45 ஆயிடுச்சு, இன்னும் அந்த பிள்ளைய காணோம் அப்படின்னு. இவன் தியானம் பண்ணி அப்ப இந்த மனம் எப்படி பான்னா, மனம் கிடைக்கும் வரை அதை மலையாக நினைக்கும், கிடைத்த பின்பு அதை கடுகாக நினைக்கும். இந்த மனம் என்பது நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமான், மோசமான எஜமான். இந்த மனதை ஆளக்கூடிய வித்தையை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். இப்ப இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, இங்க இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, இதில் குருவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்னன்றது அதுல பெரிய கேள்வி. இப்ப மகாபாரதத்துல துரோணாச்சாரியார்ட்ட போய் ஜெயத்ரதன் கேட்கிறான், ஒய் அர்ஜுனா, ஏன் அர்ஜுனன், நாங்களும் தானே சிறந்த மாணவன், we are also a best student, why அர்ஜுனா, why அர்ஜுனா, எப்ப கேட்டாலும் அர்ஜுனன் is the best student சொல்றீங்களே, ஏன் அர்ஜுனன்? துரோணாச்சாரியருடைய பதில் என்ன தெரியுமா? எக்ஸலண்டான பதில். அதுதான் உங்கள் ஒவ்வொருவருக்கான வார்த்தை. எனக்கு இறைவனின் ஆசீர்வாதம் இருந்தால் என் உதடில் உதரக்கூடிய இந்த வார்த்தை உங்கள் மனதில் ஒரு விதையாக விழ வேண்டும். குருவினுடைய ஆசியின் இருந்தால் இந்த வார்த்தை உங்களுடைய மனதில் விதையாக விழ வேண்டும். உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த விதை உங்கள் மனதில் விருட்சமாகும். துரோணாச்சாரியார்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அர்ஜுனன்? துரோணாச்சாரியார் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான்ப்பா, நீங்க எல்லாருமே நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே பண்றீங்க. ஆனா இந்த அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்றான்? நான் ஒரு அம்புல கத்து கொடுத்தா அவன் 5 அம்புல பிராக்டிஸ் பண்றான். நான் பகல் நேரத்துல வெளிச்சத்துல கத்து கொடுத்தா அவன் இருட்டுல வெளிச்சம் இல்லாதப்ப பிராக்டிஸ் பண்றான். நாளைக்கு இந்த அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்பானோன்னு பயந்துட்டே நாம் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு, நாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. எந்த மாணவன் குருவிற்கு வேலை வைக்கிறானோ அவன்தான் சிறந்த மாணவன் என்று பாரதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த குருவை எப்படி தெரியுமா போய் பிடிச்சுக்கணுமா?
குரங்கு குட்டியை போய் பிடிச்சிக்கல, இந்த குரங்கு குட்டி எப்படி தாய் குட்டியை பிடிச்சிக்கும்ல, நீங்க பார்த்துருக்கீங்களா? மலையில போகும்போது குரங்கு குட்டி எப்படி பிடிச்சிக்கும், அப்படியாக குருவை நாம் பற்றி கொள்ள வேண்டுமா. அந்த தாயை விட்டுருச்சுன்னா அந்த கூட்டத்துல சேர்த்துக்காது, அந்த கூட்டத்துல குரங்கு கூட்டத்துல சேர்த்துக்காது அந்த குழந்தைகளை. அப்படி குருவை எப்படிப்பா பிடிச்சிக்கணும்னாங்க, அப்படி பிடிச்சிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், குருவை பயன்படுத்த தெரியுதான்னு ஒரு பெரிய கேள்வி. காஞ்சி பெரியவர் பற்றி மரியாதைக்குரிய என்னுடைய அன்பிற்கினிய ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா அற்புதமான ஒரு உரை கொடுத்துட்டு போனாங்க. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்வதில் பெரிய மகிழ்ச்சி. காஞ்சி பெரியவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தர் போய் நின்னா, பெரியவா எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் அதுக்கு ஆறுதல் சொல்லணும். பெரியவரே பெரியவரே, அவர் ரொம்ப பெரிய விஷயம் பேசிட்டு இருக்காரு, அவரு ஞானத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்னப்பா உன் பிரச்சனைன்னு கேட்டாரு. பைக் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ன பண்றதுன்னா. அவர் சொன்னார், நல்ல மெக்கானிக்கை பார்ப்பா, அப்புறம் போய் திருப்பதி போயிட்டு வான். காஞ்சி பெரியவர் இதில் இருக்காரு தெய்வத்தின் குரல்ல. ஒரு குருவை எப்படி பயன்படுத்துவதுன்னு அவருக்கு தெரியல. காஞ்சி பெரியவர் ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு போய் 7 முறை குளிச்சுட்டு வர்றார். 7 முறை குளிக்கிறார், திடீர்னு ஜபம் பண்றார், 7 முறை குளிக்கிறார். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து கேட்குறாங்க, நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டோமா, திடீர்னு போய் குளிக்கிறீங்களே, நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டோம். அவர் வார்த்தை என்ன தெரியுமா, நான் 10 வருடத்திற்கு முன்னாடி ஆந்திரால சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருந்தேன். அங்க புரந்தர கேசவர்லுன்னு ஒரு பையன், 7 வயது சிறுவன், வில்வ இலையை அவன் தான் பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு பூஜைக்காக கொடுப்பான். நான் அங்கிருந்து வரும்போது, குழந்தை உனக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டான். இந்த வார்த்தையை யாரெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு எங்க அப்பா சொன்னாரு, ஒரு குரு உன்னிடம் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் இருப்பதிலேயே எது பெரியதோ அதை கேட்க சொல்லி என்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்தில் இருப்பதிலேயே பெரியது இந்த மோட்சம் தானே, அது எனக்கு வேண்டும் நாராம். இப்ப காஞ்சி பெரியவர் சொல்கிறார், அந்த புரந்தர கேசவர்லோ இன்றைக்கு இயற்கை எய்தினார். அவனுக்கு 7 ஜென்மாக்கள் இன்னும் பாக்கி இருந்தது. அந்த 7 ஜென்மாக்களை என் தவத்தின் பலனால் அவனை கடக்கதற்கு உதவினேன்னு காஞ்சி பெரியவர் சொல்றார். இந்த பிறவி என்கிற கடலை கடப்பதற்கான பெரிய ஆயுதமாக குருமார்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லுவாங்க. அப்படியாக குருவிடம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய அறக்கட்டளை, ஈதல் அறக்கட்டளைன்றது மூலமா தொடர்ந்து 100 தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிச்சுட்டு வரோன்னு குருவிட்ட சாதாரண ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். சிதிலமடைந்த ஆலயங்களை புனரமைக்கிறோன்னு குருவிடம் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நானும் ஒரு பெரிய தோளோடு தோளாக நிற்பேன் என்று சொல்லி எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஒரு மிகப்பெரிய நிதி உதவியும் செய்து எங்களுக்கு தோளோடு தோளாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய குரு அவர்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இன்றைக்கு முடிச்சிடலாமா? ரொம்ப நன்றி. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேம்மா. இந்த பிறந்த நாளுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு புத்தகம் வெளியிடணும்னு நினைச்சார்ல, அதற்காகவே உங்கள் அத்தனை பேர் கைதட்டலோடு குருவிற்கு ஒரு பெரிய நன்றி. ஏன் தெரியுமா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பயோ மெமரி பசங்களுக்கு அடுக்கி போயிடும், பிபியும் சுகரும் தானா போயிடும். ஆனால் ஒருவர் சிந்தித்த விஷயத்தை, ஒருவர் தன் வாழ்க்கையில் உணர்ந்த விஷயத்தை ஒரு புத்தகத்தின் மூலமாக மட்டும்தான் கடக்க முடியும். இந்த புத்தகம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை, அவருடைய சிந்தனையை நமக்கு பரிசாக கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விழாவை எடுத்து தருவதற்காகவே குருவிற்கு ஒரு அத்தனை பேரின் சார்பாக மிகப்பெரிய நன்றி. இந்த நேரத்தில் தமிழால் 16 செல்வங்கள் சொல்லுவாங்க. 16 செல்வங்கள், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை சுவாமிகள் அவர்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். இந்த பிறந்தநாள் மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு பிறந்த நாளும் பிரம்மாண்டமாக இப்படி கொண்டாட வேண்டும். 100 வயது அல்ல, அதற்கும் மேலாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவிலும் என்னையவே பேச அழைக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். இதே போல் சிரித்து மகிழ்ந்து சுவாமி அவர்களினுடைய கருணையை பெற வேண்டும் என்று சொல்லி நல்ல இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி உங்களுடைய புகழ் மேலும் மேலும் பெருக வேண்டும். அத்தனை பேர் மனதிலும் ஆனந்தமும் சந்தோஷமும் குதூகலமும் ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்தில் நிலவ வேண்டும். குருவினுடைய ஆசியும் கருணையும் அதற்கு உதவ வேண்டும். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். குருஜியாவுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களையா. ஆக்சுவலாக வந்து எனக்கு ராஜாளி மாஸ்டர் மூலமாக தான் குருஜி ஐயா தெரியும். ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். என்னென்னா அடுத்த வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஒரு 4 படம் பண்ணியிருந்தேன். அப்போது ஐயா வந்து ராஜாளி மாஸ்டர் கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க.
அப்போ ஐயா தான் அன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு blessing கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் கோயில் கூப்பிட்டு போயிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன்யா. அதே மாதிரி இந்த பர்த்டே எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தெரியுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பிறந்தநாள் போனால் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரிட்டன் கிஃப்ட்டே வந்து ஒரு விருதாக எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.